ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு இனிய காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைவதாக. இன்றைக்கு நான் உங்களோடு தியானிக்க போகிற ஆண்டவருடைய வார்த்தை மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். நீங்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். அன்புக்குரியவர்களே, முதல்ல உங்கள் வாழ்க்கையில் ஒரு தைரியம் வரட்டும். நீங்கள் யாரு? உலகத்திற்கு ஒளி கொடுக்கிறவர்கள். உலகத்திற்கு ஒளி கொடுக்கிறவர்கள். காலை எழும்பின உடனே பலவிதமான மன அழுத்தங்கள், வேதனைகள் உங்கள் வாழ்க்கை சூழ்ந்திருக்கலாம். இப்படி நடந்து விடுமோ, இப்படி வாழ்க்கை மாறிவிடுமோ என்றெல்லாம் பல எண்ண கோலங்கள் உங்கள் உள்ளத்திலே வரலாம். அந்த பைபிள் வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுது, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சம். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சம். அந்த வெளிச்சம் எப்படிப்பட்டது? தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்தவர், அந்த வெளிச்சத்தை கொடுத்தவர். யோவான் 1ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக வந்த பொழுது இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை, இருளிலே பிரகாசிக்கிற வெளிச்சமாக இருந்தார். இதுதான் ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை. ஆண்டவராகிய கர்த்தர் உன் வாழ்க்கையில வெளிச்சமாக இருக்கும் பொழுது இருளின் வல்லமைகள், அதாவது வேதனைகள், கண்ணீர், சஞ்சலங்கள், குழப்பங்கள் உன்னை ஓவர் கம் பண்ண முடியாது, மேற்கொள்ள முடியாது. இதை பல 100 ஆண்டுகளுக்கு முன்பதாக சங்கீதக்காரன் தீர்க்க தரிசனமாய் பாடியிருக்கிறான். கர்த்தரின் வெளிச்சம் ரட்சிப்பும் மாணவர், யாருக்கு அஞ்சுவேன், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன் என்று சொல்லுகிறான் அல்லவா? எத்தனை அற்புதமான ஒரு பாட்டு. அப்போ கர்த்தர் உன் வெளிச்சமாக இருக்கும் பொழுது இருளுக்கும் உன் வாழ்க்கையில் சம்பந்தமே இல்லைங்க. உன்னை சோகப்படுத்தணும், உன்னை கெடுத்தணும், உன்னை ஒழிச்சிடணும், பலவிதமான கவலைகளை உன் மனசுல மன அழுத்தத்தை கொண்டு வருதுல, அதுக்கு இடமே கிடையாது. ஏன்னா அந்த இருளிலே பிரகாசிக்கிற வெளிச்சம்தான் ஆண்டவராகிய கர்த்தர். எந்த இருளின் வல்லமை என்றாலும் அது உன்னை மேற்கொள்ள முடியாது. அடுத்து இந்த லைட்டுக்குள்ள ஒரு பெரிய எதுன்னு சொன்னா, இந்த வெளிச்சம் ஒரு நம்பிக்கை. நாம் நடக்க வேண்டிய வாழ்க்கையின் வழிகள் அல்லது பாதைகளை தெளிவாக்குறது. ஒரு ஷிப்பில் வேலை பார்க்குற ஒருத்தர் சொன்னார், அப்படியே காட்கடலில் போயிட்டு இருக்கும்போது சிலர் அந்த லைட் ஹவுஸை பார்க்கும்போது அப்படியே ஃபுல்லாக தனியாகவே இருக்குமா. லைட் ஹவுஸை பார்க்கும்போது எங்களுக்கு உள்ளத்தில் ஒரு சந்தோஷம் வரும். என்ன சந்தோஷம் வரும் தெரியுமா? ஸ்டில் வி ஆர் இன் த வேர்ல்டு. இன்னும் நம்ம உலகத்துலாம் இருக்கணும். ஏதோ ஒரு வேற்று கிரகத்துக்கு நம்ம போகல. ஏன்னா எங்கே பார்த்தாலும் தண்ணி, பல மைல் தூரம், பல 1000 கிலோமீட்டர் அப்படியே தண்ணியில் போயிட்டே இருப்போம் வாரக்கணக்கில். அவன் திடீர்னு எங்கே லைட்டை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் வரும். ஆமருமையானவளே, நீங்கள் காலையில் கர்த்தர் உன்னை பரவசப்படுத்துகிறார். நீ உலகத்துக்கு வெளிச்சம்ப்பா. அப்படியே யோசித்துக்கிட்டு இருக்கியே, மூழ்கிட்டேன்னு நினைக்கிறியே, ஒரு ஒளியை நான் காமிக்கிறேன். அந்த ஒளி ஒரு வழியை உண்டாக்குறது. எப்பவுமே வெளிச்சம் வரும்போது எதுக்கு அடிப்பாங்க? வழியை காமிக்கிற சில இடங்கள் இல்லையா, பாதை காமிக்கிற, பாதை தவறி போகும்போது நீ நடக்க வேண்டிய வழியை அது காண்பிக்கிறது. உலகத்திற்கு நீ வெளிச்சம், இருளனை பற்றி கொள்ளவில்லை என்று. இன்னொன்று, அந்த வெளிச்சம் பலருக்கு வழியை காண்பிக்கிறது. இதான் வாழ்க்கை, இப்படிதான் வாழணும், இப்படிதான் நீ ஜீவிக்கணும், வழியை காமிக்குது இல்லையா? உங்க பார்க்கும்போது பரவாயில்ல, அவங்க எப்படி இருக்காங்க பார்த்தீங்களா? அந்த குடும்பம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? எவ்வளோ மனமகிழ்ச்சியாக இருக்குது. அதான் சாட்சிங்க, அதாங்க சாட்சி. பிரைஸ் தி லார்ட். இருந்தால் உங்களை போல இருக்கணும், உங்களை போல இருக்கணும், உங்கள் வாழ்க்கையை போல வாழணும் சொல்கிறாங்கல்ல, உங்கள் குடும்பத்தை போல இருக்கணும். இவ்வளோ அற்புதமான ஒரு வாழ்க்கை. இதாங்க உலகத்திற்கு வெளி என்கிறது. கர்த்தர் அந்த வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீங்க. நீங்கள் இருளான வாழ்க்கையில் வெளிச்சத்தை பார்க்கும்போது நிறைய மக்களுக்கு, அந்த இருளின் மக்களுக்கு ஒருவேளை அது வேடிக்கையாக தோன்றலாம், ஒரு ஆச்சரியத்தை ஊட்டலாம், பரவசத்தை ஊட்டலாம். லைட்டு போட்டாலே நமக்கு பரவசம் வருது இல்லை, வெளிச்சம் வருதா? கரண்ட் இல்லாமல் இருக்கிறோம், பவர் கட் ஆயிடுச்சு, திடீர்னு லைட்டை பார்க்கும்போது நம்மளை அறியாமலே ஒரு மகிழ்ச்சி. இன்றைக்கு காலை வேளையில் அந்த வெளிச்சம் உங்களுக்குள்ளே வந்து ஒரு மகிழ்ச்சியை ஊட்டுகிறது. கவலைப்படாதீங்க, உங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மை உண்டாக போகுது, ஒரு அற்புதம் உண்டாக போகுது. கர்த்தர் ஓடு கூட இருக்கிறார். நீங்கள் இதை கடந்து போய் விடுவீர்கள் என்ற நம்பிக்கையை ஊட்டுகிறது. ஆகவே வெளிச்சம் இருளிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது. வெளிச்சம் நமக்கு வழிகாட்டுகிறது. வெளிச்சம் ஒரு புதிய நம்பிக்கையை ஊட்டுகிறது. இந்த நாளிலே
இந்த 3 ஆசீர்வாதங்களும் உங்கள் வாழ்க்கை தொடருவதாக. நீங்கள் வெளிச்சமாக இந்த உலகத்திலே வாழப்போகிறீர்கள். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே. காட் பிளஸ் யூ. ஆமென்.